ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஐசிசி இந்த சாம்பியன் ட்ராஃபி தொடரை இந்தியா தாங்க வெல்லும். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியை பார்த்தாலே கொஞ்சம் பயமாகவும் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் சவுத் ஆப்பிரிக்கா அதிரடி வீரர் ஏபி டிவிலியர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு. இந்த வாட்டி சாம்பியன் ட்ராஃபி இந்தியா கிட்டேருந்து மிஸ் ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடித்து பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஏபிடி மிஸ்டர் 360 டிகிரி சொல்லிட்டு இவர் எல்லோரும் கூப்பிடுவாங்க. இவர் தெரியாத ஆளே கிடையாது. இவர் சமீபத்தில் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணி உண்மையாக ஒரு வலுவான அணியாக தான் இருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் வேர்ல்டு கப்பில் ஆஸ்திரேலியா கிட்ட விட்டாங்க. அந்த சீரீஸில் அவங்க ஒரு போட்டி கூட தோக்காமல் வந்து ஃபைனலில் தான் விட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா T20 வேர்ல்டு கப் அடித்தாங்க. ஒரு நல்ல தரமான அணியாக இருக்காங்க இந்திய அணி. கண்டிப்பாக ஏஷியன் காண்டினென்ட் பாகிஸ்தான்லையும் துபாயில் நடக்கிறதுனால இந்திய அணிக்கு இந்த சாம்பியன் ட்ராஃபி ரொம்ப ஒரு ஃபேவராக இருக்கும். ஏன்னா ஸ்பின்னர்ஸ் குவாலிட்டியாக இருக்காங்க இந்திய அணிக்கிட்ட. அதனால் கண்டிப்பாக இந்த தொடரை இந்திய அணி வெல்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியோட பிளேயிங் லெவல் பார்த்தாலே கொஞ்சம் அச்சமாக இருக்குது. இது வரைக்கும் அவங்களோட ஸ்குவாடு இல்லை. ஆனால் லாஸ்ட் இயர் இந்த 2023 இந்த ஓடிஐ ஸ்குவாடை மேக்ஸிமம் அந்த டீம் தான் வரும் நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக இந்திய அணி ஒரு நல்ல வலுவான அணியாக தான் இருக்காங்க. இந்த வாட்டி அவங்க தான் அடித்து சொல்கிறேன் கோப்பையை வெல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு மிஸ்டர் 360 டிகிரி ஏபி டிவிலியர்ஸ். எஸ், நமக்கு எப்படி சொல்லுது, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாருங்க. ஏன்னா அவர் ஐபிஎல் மூலிமா நிறைய ஒரு ஃபேன்ஸ் சம்பாதிச்சிருக்காருன்னே சொல்லலாம் இந்தியாவில். அதனால் கண்டிப்பாக அவருக்கு நமக்கு ஒரு நல்ல ஃபேவரான ஒரு பேசுவார். எப்பவுமே சவுத் ஆஃப்ரிக்கா அடுத்தது பார்த்திங்கன்னா அவருக்கு இந்தியா தான் பிடிக்கும் நிறைய டைம் சொல்லியிருக்காரு. அது விராட் கோலியோட ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸு. அதனால் கண்டிப்பாக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. பார்க்க நல்லா இருக்குங்க. ஏன்னா அடுத்து வர சாம்பியன் ட்ராஃபி தொடர இந்திய அணி விடக்கூடாதுங்க. நம்ம எப்படி சொல்கிறது, அடி மேல் அடி வீழ்ந்துகிட்டே இருக்குது. ஸ்ரீலங்கா சீரிஸ் தோற்றோம், ஸ்ரீலங்காவில் போய்ட்டு ரொம்ப நாள் கழிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் நியூசிலாந்து நம்மளை அடிச்சுட்டு போனாங்க. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா போய்ட்டு அந்த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி தோற்றோம். அதனால் கண்டினியூவாக தோல்வி மட்டும்தான் இந்திய அணிக்கு இருக்குது. அதுக்கு எல்லாமே பழி வாங்குற விதமாக கண்டிப்பாக இந்த சாம்பியன் ட்ராஃபி தொடரை தூக்குனா போதும். ஏன்னா அதுக்கு முன்னே இங்கிலாந்து கூட ஒரு 5 T20 விளையாடுறாங்க, 3 ஓடிஐ விளையாடுறாங்க. அதனால் கண்டிப்பாக இந்திய அணி அது ஒரு பயிற்சியாக எடுத்துகிட்டு சாம்பியன் ட்ராஃபியில் ஒரு எப்படி சொல்கிறது மெர்டலான ஒரு கம்பேக் கொடுத்தா தான் கண்டிப்பாக இந்திய அணி இந்த கோப்பையை வென்றாக வேண்டுங்க. அப்போ தான் இந்திய அணி ரசிகர்களுக்கு ஒரு ஃபேன்ஸ் ஒரு திருப்தின்னு சொல்லலாம். 140 கோடி மக்கள் ஒரு ஏக்கம். சாம்பியன் ட்ராஃபி ஒரு கிட்டத்தட்ட 10 வருஷம் மேலே ஆயிடுச்சுங்க இந்திய அணி அடித்து. லாஸ்ட்டாக இங்கிலாந்து கூட ஃபைனலில் தோனி அடித்து கொடுத்தாரு. அதோட சாம்பியன் ட்ராஃபி நம்ம அடிக்கலை. இந்த வாட்டி நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கு. அதுவும் ரோஹித் சர்மா, விராட் கோலி இது போன்ற பிளேயரோட லாஸ்ட்டு சீரீஸாக கூட இருக்கலாம். அதனால் அவங்களுக்கு இந்தமாரி கோப்பையை அடிச்சுட்டு கொடுத்துட்டு போனால் கண்டிப்பாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்திய அணி இன்னும் ஸ்குவாடு உள்ள மேக்ஸிமம் இன்றைக்கி நாளைக்கு இல்லை ஒரு 3 நாளில் விட்டுருவாங்க. நான் டீம் எந்தமாரி பிளேயரை எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இந்திய அணி இந்த வாட்டி ஏபி டிவியில் சொன்ன மாரி சாம்பியன் ட்ராஃபி வெற்றி பெறுமா பெறாதான்? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.